ஸோ இப்போ பிளானிங்கோடைய வரலாறு என்ன? ஸோ நம்ம சுதந்திரம் போராட்டத்தில் இருக்கோம், ஐஎன்எம்ல படிப்பீங்க. சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து 1947 பிரிட்டிஷ் போன பிறகு தான் நம்ம நாட்டுடைய நிதி கொள்கையோ இல்லைனா வந்து அரசியல் சாசனமோ கொண்டு வந்தோங்கிறது இல்லை. நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் போதே நம்ம நாட்டோடைய எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்க போகுது, கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்க போகுது, கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து 1928 வந்து நேரு ரிப்போர்ட்ல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. 1931 கராச்சி ரெசல்யூஷன்லேயே வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவா இருக்க போகுதுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 1938 நடந்த சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான அந்த காங்கிரஸ் செஷன்ல நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து நேரு தலைமையில சுபாஷ் சந்திர போஸ் அமைப்பார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் 1938 காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்கிறப்போ நேரு தலைமையில அமைச்சு நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு நம்மளுடைய பொருளாதார கொள்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுப்பா அப்படின்னு நேரு தலைமையில சொல்றாங்க. ஸோ நேரு தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் அந்த குழுவில் இருந்தாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்பிள், அதே மாதிரி வந்து டாடா, பிர்லா, ஜேஆர்டி டாடா, புருஷோத்தம தாக்கூர் தாஸ், இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து முக்கியமான பிசினஸ்மேன், அதை தாண்டி முக்கியமான எக்கனாமிஸ்ட். ஸோ ஏகப்பட்ட எக்கனாமிஸ்ட் இந்தியாவில் முக்கியமான எக்கனாமிஸ்ட் இருந்தாங்க. லைக் அம்பேத்கர் வாஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிஸ்ட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான எக்கனாமிஸ்ட் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லா தரப்பு மக்களையும் வச்சுக்கிட்டு ஒரு குழுவில் ஒரு பிளானை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்படி அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். ஸோ 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன பண்ண போறோங்கிற தெளிவு வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இருந்தது. ஸோ அப்போ அமைச்ச முதல் நேரு தலைமையிலான அரசாங்கத்துக்கு என்ன பண்ண போறோங்கிற தெளிவு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரய்யா இந்த பிளானிங்ல வந்து வேற என்னென்னலாம் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பிளான் பண்ண போறோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்புல வந்தது வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி சுபாஷ் சந்திர போஸ் போட்டது. காங்கிரஸை தாண்டி மற்ற அமைப்புகளும் வந்து இந்த பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல இந்தியாவில் இந்த பிளானிங் பத்தி நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம பிளானிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது விஸ்வேஸ்வரய்யா, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சிவில் இன்ஜினியர். இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிவில் இன்ஜினியரா திகழ்ந்தாரு. இவர் விஸ்வேஸ்வரய்யா தான் வந்து இந்தியாவை வந்து டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம்னா என்ன? அதாவது மக்களாட்சி தன்மையும் இருக்கணும், முதலாளித்துவமும் இருக்கணும். ஸோ மக்களாட்சி தன்மையுடைய முதலாளித்துவம், அதாவது இந்த டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர ஒரே ஊர் USA. ஸோ அமெரிக்கா மாதிரி மக்களாட்சி தன்மையுடைய முதலாளித்துவம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விஸ்வேஸ்வரய்யாவோட ஐடியா. பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த புக் வந்து 10-year பிளான் அப்படிங்கிற கான்செப்டோட 1934 வருது. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ்ல என்ன கேள்வி வரும்? இந்த யூஎஸ்ஏலேருந்து வந்ததா டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசமானு இல்லை, அதுவும் வரலாம். ஆனால் முக்கியமாக வருவது இயர் கேட்பாங்க. இந்த புக்கை யார் எழுதுனாங்க, பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா என்ற புக்கு எழுதப்பட்டது யாரால் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஸோ இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது யாரால எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரய்யாவோட பிளான். அடுத்து வந்து நேரு பிளான். ஸோ நேரு வந்து 1938 சுபாஷ் சந்திர போஸோட தலைமையில் அமைக்கப்பட்ட நேஷனல் பிளானிங் கமிட்டியோட தலைவராக இருந்து இந்த பிளானோட ரெக்கமெண்டேஷன்ஸ் 1944 கொடுக்குறாங்க. 38 அமைச்ச கமிட்டி 6 வருஷம் வந்து இந்தியாவை வந்து ஆராய்ச்சி, இந்த எக்கனாமி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிளான் என்னங்கிறது முடிவு பண்றாங்க. இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதே கொண்டு வராங்க. 1927 நேரு வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்க வந்து 5 ஆண்டு திட்டங்களை அமைச்சு லெனின் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலினோட அமைப்பு வந்து ஜோசப் ஸ்டாலினோட அமைப்பு வந்து 5 ஆண்டு திட்டம் 5-year பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை பார்த்திருப்பாரு. ஸோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இதே 5 ஆண்டு திட்டத்தை இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்ஸ்பயர் ஆகி தான் முடிவு பண்றாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், பெரும்பாலும் வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் சோசியலிஸ்டிக் ஐடியா உள்ள, அதாவது பொது உடைமை, அப்புறமா வந்து சமத்துவம், இந்த கொள்கையில வந்து நம்பிக்கையில் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவையும் வந்து சோஷியலிஸ்டிக் நாடா நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நேருவோட பிளானிங் வந்து என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. நான் இப்போ குயிக்காக அதை முடிச்சிடறேன். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்கனாமி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நமக்கு 2 மாடல் இருக்கு. ஒரு மாடல் என்னதுன்னா USA, இன்னொரு மாடல் வந்து USSR, சோவியத் ரஷ்யாவுடைய மாடல், இன்னொன்று அமெரிக்காவோட மாடல். யூஎஸ்ஏவோட மாடல் என்ன, டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். இப்போதான் வந்து விஸ்வேஸ்வரய்யா சொன்னதுதான் மக்களாட்சி தன்மையோட இருக்கிற முதலாளித்துவம். USSRல இருக்கிறது என்ன, அங்க வந்து பொது உடைமை. ஸோ பொது உடைமை, அதாவது கம்யூனிசம் இருக்கு. கம்யூனிசம் வித் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார தன்மையுடைய கொண்ட பொது உடைமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து டிக்டேட்டர்ஷிப் பேஸ்டு கம்யூனிசம் இருக்கு, டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் இருக்கு. இது ரெண்டுத்துல எதை கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ
யூஎஸ்ஏல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிங்கிறது ரொம்ப சூப்பரா, மக்களாட்சிங்கிறது நல்ல விஷயம். ஆனா முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்தா ஏற்றத்தாழ்வு அதிகமாயிடும். அதனால முதலாளித்துவம் வேணா, அங்க வந்து டெமோக்ரஸி எடுப்போம். ஸோ நேரு கொண்டு வந்த இந்த ஐடியா என்னதுன்னா, யூஎஸ்ஏல இருந்து நம்ம டெமோக்ரஸி எடுப்போம். ரஷ்யால கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்க சர்வாதிகாரம் உள்ள இருக்கிற பொது உடைமை. ஸோ சர்வாதிகார தன்மை வேணாம். நம்ம ஆல்ரெடி பிரிட்டிஷ்ங்கிற ஒரு சர்வாதிகாரிகள இருந்து பாடுபட்டது போதும். ஸோ சர்வாதிகாரம் வேணாம். ஸோ பொது உடைமை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். யாரும் வந்து வீடு வச்சுக்கூடாது, நிலம் வச்சுக்கூடாது, கார் வச்சுக்கூடாதுன்னு சொன்னா அது எக்ஸ்ட்ரீம். ஒரு டெமோக்ராட்டிக் நாடுல அதை சொல்ல முடியாது. டெமோக்ராட்டிக் நாடுல வந்து யாரும் நிலம் வச்சுக்கூடாது, வீடு வச்சுக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், ஸோ கம்யூனிசமோடைய ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான் வந்து சோஷியலிசம், சமத்துவம். ஸோ கம்யூனிசம் எக்ஸ்ட்ரீமா இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன். நாங்க மக்களாட்சி முறையில ஒரு சமத்துவ எக்கானமி கொண்டு வரோம்னு சொன்னதான் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம்னு சொன்னது விஸ்வேஸ்வராயா, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னு முடிவு பண்ணது காங்கிரஸோட 1938 அந்த பிளானிங் கமிட்டி. ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் எக்கானமியே முதல் 4 5 இயர் பிளான்ல கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பாம்பே பிளான் 1956 வந்து ஆவடியில தான் செஷன் நடக்கும். நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க ஆவடியில தான் காங்கிரஸ் செஷன்ல நம்ம நாடை இனிமேல் வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, ஸோ சமத்துவ நாடா மாற்றணும் அப்படிங்கிறதுல அந்த கொள்கை சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து 1948 நடந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல, அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல சோஷியலிசம் வந்து நம்ம வந்து பிரியாம்பல்லே சேர்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாம்பே பிளான். பாம்பே பிளானுங்கிறது யாருன்னா, அப்போ நாடுல இருந்த முக்கியமான பிசினஸ் பீப்புள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பிஸ்னஸ் மேன், அதாவது அப்போ வந்து டாடா, பிர்லா, புருஷோத்தம தாக்கூர்தாஸ், இந்த மாதிரியான ஆளுங்க நாட்டில் வந்து அப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் மேன், கேபிட்டலிசம் ரெப்ரசென்ட் பண்ற பிஸ்னஸ் மேனா இருந்தாலும், தொழில் செய்கிறவர்களா இருந்தாலும் அவங்களும் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி இருந்ததுன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டனுடைய நன்மையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்தியாவுடைய பொருளாதாரமும் இந்தியாவோட அரசியலும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அரசியலும் இந்திய பொருளாதாரமும் பிரிட்டன் நாட்டுக்கு என்ன நன்மையோ அதை வச்சுதான் இங்க பிளானிங் நடந்துட்டு இருந்தது தவிர இந்திய நாட்டு நலனை பத்தி யோசிக்கவே இல்லை. அதனால இந்திய நாட்டுல இருக்கிற தொழிலையும் வளரல, தொழிலதிபர்களையும் வளர விடல, தொழில்துறையும் வளர விடல. ஸோ அதனாலே வந்து நம்ம இந்தியாவில் இருக்க தொழில்துறை மிகவும் அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதனால இந்தியாவில் இருக்க தொழில்துறை சார்ந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓகே, மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே பிளான் அப்படிங்கிற இந்த பிளானை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்கே போகலாம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், நில திருத்தம் சட்டத்தை கொண்டு வரலாம், அதே மாதிரி வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு போகலாம், அதாவது தொழில் ஸ்ட்ராங் மாடர்ன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் போகலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது வந்து பாம்பே பிளான் 1940. இதெல்லாம் வந்து குரோனாலஜியில் கேட்கலாம். அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டுட்டு விஸ்வேஸ்வரய்யா, நேரு, பாம்பேன்னு கேட்கலாம். அதனால இயர் பாருங்க. அடுத்து வந்து எஸ்.என். அகர்வால், ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காந்தியன். ஸோ காந்தியடிகளுடைய அவர் சொன்ன பொருளாதார அடிப்படையை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் அகர்வாலோடைய இந்த பிளான். இந்த எஸ்.என். அகர்வாலோடைய இந்த பிளானை வந்து நம்ம வந்து காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்றோம். ஸோ காந்திய திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா காந்தி கூறின இந்த இது 1944 சொல்றாரு. ஸோ இதுல முக்கியமா என்ன சொல்லப்படுறாங்க, ஸோ காந்தியோட பிளானுக்கும் நேருவோட பிளானுக்குமே வித்தியாசம் இருக்கும். நேரு என்ன சொல்லுவாருன்னா, கேபிட்டல் இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி. ஸோ கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதாவது கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்னா மூலாதான தொழிற்சாலைகள். ஸோ நம்ம நாட்டில் வந்து தொழில்துறை மூலமாகவும் வேளாண் துறை மூலமாகவும் புரட்சி செஞ்சுதான் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அத்தாரிட்டியை உருவாக்கி தொழில்துறையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நாட்டை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது தான் நேருவோடது. ஸோ மாடர்ன் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளரணும் அப்படின்னு. ஆனால் காந்தி வந்து ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு, மாடர்ன் தொழில்நுட்பம் வேண்டாம், அது வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல மிஷினரி வேண்டாம், அதனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகும். ஸோ நம்ம வந்து மேனுவல் லேபரை தான் நம்பணும். இந்தியாவில் மக்கள் அதிகம், ஸோ அவங்க மேனுவல் லேபர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு பிளானிங் கமிஷன் பிளான் போடக்கூடாது, கிராமப்புற திட்டம் தான் முக்கியம். ஸோ கிராமப்புற திட்டத்திலேருந்து தான் நம்ம வந்து நம்ம நாட்டை கொண்டு வரணும். ஒவ்வொரு கிராமமும் சுயசார்பு கிராமமா மாறணும், செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸா மாறணும், சுயசார்பு வில்லேஜஸ், ஒவ்வொரு வில்லேஜ் எக்கானமி தன் சுயசார்போட இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த இது. ஸோ இதுல வந்து சிறு குறு தொழில்களை வளர்த்து கிராமப்புற பொருளாதாரத்தை முன் வைத்து கிராமப்புற திட்டத்தை கொண்டு வர்றது தான் காந்திய திட்டம். அதாவது எஸ்.என். அகர்வால் போட்ட காந்திய திட்டம், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். அடுத்து வந்து எம்.என். ராய். எம்.என். ராய் உங்களுக்கே தெரியும், அவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை வந்து ஆரம்பிச்சவர், ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட். இவரு தான் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பீப்புள்ஸ் பிளான், ஸோ மக்கள் திட்டம் அப்படிங்கிற பேர்ல 45 சொல்றாரு. மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பை ஸ்டேட் ஒன்லி. இவர் வந்து பொது உடைமை கொள்கையை பேஸ் பண்ணி இந்தியாவில் பிளான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சமத்துவ கொள்கைனா நேரு, பொது உடைமை கொள்கைனா எம்.என். ராய். உங்களுக்கு புரியுதா? அதே முதலாளித்துவ கொள்கைனா விஸ்வேஸ்வராயா.
உங்களுக்கு புரியுதா? அதே கிராமப்புற சுயசார்பு தன்னாட்சி சுயசார்புனா அது காந்தியன். ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, கேபிட்டலிஸ்டிக்னா விஸ்வேஸ்வராயா, சோஷியலிஸ்டிக்னா நேரு, கம்யூனிஸ்டிக்னா எம்என் ராய். ஓகே, ஸோ ரூரல் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் அப்படிங்கிறது சொல்றது வந்து காந்தியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜேபி, ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்க ஒரு முக்கியமான தலைவர். எமர்ஜென்சி காலகட்டங்களில் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை நடத்தினவரும் ஜேபி தான். ஸோ இந்த ஜேபி பிளான் அப்படிங்கிறவர் வந்து சர்வோதயா பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. சர்வோதயா பிளான்னா என்ன அப்படின்னா, காந்தியுடைய ட்ரஸ்டிஷிப் மாடல் அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட எஸ்என் அகர்வாலோட எக்ஸ்டென்ஷன் தான். ட்ரஸ்டிஷிப் மாடல் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ட்ரஸ்ட் அமைக்கிறது. இப்போ வந்து ஒரு முதலாளிங்கிறவர் யாரு அப்படிங்கறது பாக்குறாங்க. ஒரு கம்பெனியோட இப்போ முதலாளித்துவத்துக்கும் பொது உடைமைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்கு. முதலாளி லாபம் பெறுறதுனால தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டசில் யுஎஸ்ஏக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் போச்சு. அந்த ஐடியாலஜிக்கலா போச்சு, பொலிட்டிக்கலா போச்சு, சோஷியலா போச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸா வந்து காந்தி வந்து ஒரு கொண்டு வந்த மாடல் தான் ட்ரஸ்டிஷிப் மாடல். அதாவது ட்ரஸ்ட் அமைக்கிறது. ஓகே, ஒருத்தரை நம்பி அந்த நிர்வாகத்தை கொடுக்குறது. ஸோ ஒரு முதலாளிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அந்த கம்பெனியோட முதலாளியா தன்னை பார்த்துக்கூடாது, நான் ஒரு அரசனா பார்த்துக்கூடாது, நான் மேலே நீங்க கீழேன்னு பார்க்கக்கூடாது. இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியும் எடுத்து நடக்கிற ஒரு நிர்வாகம் பண்ற ஒரு ஆளா தான் இருக்கணுமே தவிர முதலாளியா இருக்கக்கூடாது. ஸோ முதலாளி வேற, நிர்வாகி வேற. ஒரு முதலாளி வந்து முதலாளியா நடந்துக்காம நிர்வாகியா நடந்துக்கிட்டு அந்த தொழிலாளிகளோட நலனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரஸ்டிஷிப் மாடல். ஸோ முதலாளித்துவ மனநிலையோட இல்லாம நிர்வாகி தன்மையான ஒரு மனநிலையோட இருக்கிறது தான் வந்து ட்ரஸ்டிஷிப். இதுல வந்து நிர்வாகி என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கும் போது அனைத்து தொழிலாளர்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு முடிவு எடுக்கணும். ஸோ பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும், ஒரு ஆள் கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் ட்ரஸ்டிஷிப் மாடல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டாடா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து செயல்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி லாபம். ஸோ கம்யூனிசம் வந்து கேபிட்டலிசம் மேலே வச்ச ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிசிசம் என்னதுன்னா லாபம். ஸோ கேபிட்டல் அக்யூமுலேஷன். ஸோ லாபம் எல்லாமே வந்து முதலாளிக்கே போகுது அப்படிங்கிறது. ஸோ முதலாளி லாபத்தை மக்களுக்கு பங்கிட்டு தரணும், தொழிலாளிக்கு பங்கிட்டு தரணுங்கிறத தாண்டி மக்களுக்கே பங்கிட்டு தரணும், நாட்டுக்கே பங்கிட்டு தரணும் அப்படின்னு சொல்றது தான் ட்ரஸ்டிஷிப் மாடல். ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் அதுல இருந்தா வந்துச்சு. ஸோ கம்பெனிகள் அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து ஒரு 2% ப்ராஃபிட்ல இருந்து 2% எடுத்து நாட்டுக்காக சமூக முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த பொறுப்பு தராங்க ஸோ கார்பரேட் கம்பெனிகளுக்கு. ஸோ அந்த ட்ரஸ்டிஷிப் மாடலில் வருது. அதுதான் வந்து ஜேபியோடைய சர்வோதயா பிளான்ல வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த விஷயங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பிளானிங்கோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஒரு பிளான், இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளாக ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து 1950 வந்துட்டோம், நம்ம பிளானிங் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பிளானிங் ஆரம்பிக்கிறப்போ நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸாக என்னென்ன இருந்தது? எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொருளாதாரத்தை வளர்த்தணும், எக்கனாமி வந்து வளர்ந்தே ஆகணும். ஓகே, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அதாவது 17ஆம் நூற்றாண்டுல உலகத்திலேயே ஒரு பணக்கார நாடாக இருந்த இந்தியாவை 1947 ஒரு 3ஆம் தர தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக மாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி போரஸ்ட் கண்ட்ரியா மாத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த போரஸ்ட் கண்ட்ரியை நம்ம திரும்ப ரிச் ஆகணும்னா எக்கனாமி வளரணும். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வாஸ் தி மெயின் எய்ம், பொருளாதார வளர்ச்சி. அடுத்தது வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எலிவியேஷன். நாட்டில் ஏழ்மை போகணும். ஸோ ஏழ்மை போறது அடுத்த அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இது ரெண்டும் நடக்கணும்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டா அவரே சம்பாதிப்பார். ஸோ ஏழ்மை போயிடும் அப்படிங்கிறதுல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதே மாதிரி வந்து கண்ட்ரோலிங் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வை வந்து நம்ம வந்து பொருளாதார சமத்துவமின்மையை கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஸோ அதாவது பொருளாதார சமத்துவமின்மைனா ஏற்றத்தாழ்வை குறைச்சு நம்ம வந்து கொண்டு வரணும். இதை தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே டிபிஎஸ்பிக்குள்ள வச்சிருப்போம், ஆர்டிகல் 39B அண்ட் 39Cல. ஸோ எல்லா வெல்த்தும் வந்து ஒருத்தர்கிட்ட இல்லாமல் அது டிஸ்ட்ரிபியூட் செய்யணும். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற அந்த பகிர்வு ஊட்டி எல்லாருக்கும் நாட்டுடைய வளம் போகணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி போகணும். செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்பு. ஸோ சுயசார்பு அப்படிங்கிற கொள்கை வந்து இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறதுல வந்தது இல்லை. இது 1950 நம்ம முடிவு பண்ணதே சுயசார்பு தான். செல்ஃப் ரிலையன்ஸ் கண்ட்ரியா மாறணும், அதான் க்ளோஸ் எக்கானமி செல்ஃப் ரிலையன்ஸா மாறணும். ஸோ அதை தான் இப்போ திரும்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இருக்கிற சுயசார்பும் இப்போ இருக்கிற சுயசார்புக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சுயசார்பை வந்து நம்ம இந்தியா நம்ம வந்து வெளிநாடுகளோட தொடர்பு இல்லாம நம்ம வந்து சுயசார்பா இருக்கணும்னு சொன்னது பழைய சுயசார்பு. இப்போ இருக்கிற ஆத்ம நிர்பர் பாரத்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான குட்ஸை நம்ம நாட்டிலே செய்ய போறோம் மேக் இன் இந்தியா மூலமா. ஆனா அதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்,
வெளிநாடுகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு பண்ண போறோம். அந்நிய முதலீடு மூலமா அதை பண்ண போறோம். அந்நிய முதலீடு வந்து இந்தியாவில் பண்ணட்டும். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். ஹூண்டாய் அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவில் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சா இந்தியாவில் வேலை வாய்ப்பு வரும். ஸோ இந்தியாவில் வந்து நீங்க இந்தியாவோட டெக்னாலஜி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது இப்போ இருக்கிற ஆத்ம நிர்பர் பாரதோடைய சுயசார்பு வித் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பண்றது. நவீனமயமாக்கல் மாடர்னைசேஷன். ஸோ மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி வைஸ், தொழில்நுட்பம், அதை தாண்டி சமூகம், சொசைட்டியில மாடர்ன் தாட்ஸ். ஸோ பழமையான கருத்துக்கள், பழமையான சிந்தனைகளை மாறி புது கருத்துக்கள், புது சிந்தனை வரணும் அப்படிங்கிறது, அறிவியலோ நோக்கின சமுதாயமா மாறணும் அப்படிங்கிறது மாடர்னைசேஷன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸை பண்றதுக்கு நம்ம வந்து பிளானிங்கா ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை போடுறோம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை போடும்போது நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டியா என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து நம்ம வந்து தெரியும், லைக் உலகத்துல ஒரு மிக பணக்கார கண்ட்ரியா இருந்தோம். பயங்கரமான ட்ரேட், நம்மளுடைய வர்த்தகம் வந்து ரோமு, நம்ம பாத்தீங்கன்னா 2000 வருஷமா ரோமோட பண்ணிக்கிட்டு இருக்கோம், எகிப்தோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வர்த்தகத்திலேயே ஒரு டாமினண்டான ஒரு கண்ட்ரி தான் இந்தியாவா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்க எல்லாருமே இந்தியாவை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரி வந்து 1947ல ஒரு தேர்ட் வேர்ல்ட் போர் கண்ட்ரியா மாறுது. ஸோ நம்மளுடைய பிரிட்டிஷோடைய கொள்கைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 11th ஸ்டாண்டர்ட் புக் 8th சாப்டர்ல பாருங்க, இல்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயே பார்த்துருப்பீங்க. பிரிட்டிஷோடைய எக்கனாமிக் பாலிசிஸ்னால நம்ம அக்ரிகல்ச்சரும் பாதிப்படைஞ்சது. ஸோ அதனாலதான் நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ண வேண்டியது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நம்ம பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் நம்ம எக்கனாமில இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சரே வந்து டீஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய வேளாண்மை, அந்த விவசாயம் செக்டரை ஃபுல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் வந்து உடைச்சிருப்பாங்க, இன்எஃபிஷியன்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உற்பத்தி திறனையே குறைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம 1947ல ஒரு பக்கம் வந்து பார்ட்டிஷன், இந்தியா பாகிஸ்தான் பிரியுது, அதனால நிறைய ரெஃப்யூஜி கிரைசிஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய அகதிகள் இஷ்யூஸ் இருக்கு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நாடை ஒற்றுமையாக்கணும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் காஷ்மீருக்காக. இதுக்கு நடுவில் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னி ஆரம்பிக்கணும் 1950களில். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போடும்போது நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டியாக இருந்தது உணவு. நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கறது தான் மெயின். ஸோ நம்ம பிரிட்டிஷ் வந்து உடைச்சிட்டு போன இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர், the sector of agriculture which was destabilized by British should be restored அப்படிங்கிற அந்த எய்ம்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற 8th சாப்டர்ல இந்தியன் எக்கனாமி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல படிச்சா உங்களுக்கு வந்து you will get to know what happened to the economy. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல நம்ம என்னவா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். செகண்ட் 5 இயர் பிளான்ல நம்ம என்னவா பண்றோம்னா இண்டஸ்ட்ரி. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய பிளானிங்கை வந்து நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இந்த 2 செக்டரையும் நம்ம வளர்த்து விட்டோம்னு வைங்களேன், தானா வந்து அக்ரிகல்ச்சர்னால விவசாயிகளும் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நாடு முன்னேறிடும். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி இது ரெண்டும் டெவலப் ஆச்சுன்னா இது மூலமா நாட்டோடைய ஜிடிபியும் வளரும், அதனால நாடும் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற இந்த எய்ம்ல போட்டது தான் இந்த பிளான். ஸோ எப்படி வளர்க்க போறோம், அக்ரிகல்ச்சர் எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம வந்து கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? ஸோ முதலான பொருட்கள். ஸோ இந்த வந்து உற்பத்திக்கு காரணியா இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஃபார்மிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாசனம் தேவை, இரிகேஷன் தேவை, உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் தேவை. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் இரிகேஷனும் வரணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேம் கட்டணும். ஸோ டேம் கட்டி அது மூலமா வாய்க்கால்கள் அமைச்சு பாசனம் கொடுக்கறதும். அதே மாதிரி ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்துஸ்தான் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு விவசாயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ஃபெர்டிலைசர் போட்டால் உரம் போட்டால் நிறைய வளர்ந்துரும் அப்படிங்கிறது. ஸோ உர கம்பெனி மூலமாகவும் டேம்ஸ் மூலமாகவும் நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல நிறைய டேம் கட்டியிருப்பாங்க, அதே மாதிரி ஃபெர்டிலைசர் கம்பெனி வந்திருக்கும். இது 2 மூலமா என்னாச்சு, அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுது. செகண்ட் 5 இயர் பிளான்ல நம்ம இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரினா என்ன? அடிப்படை இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்னா அடிப்படை மூலாதார இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மூலாதார இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற மூலாதார பொருட்களை உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் மூலாதார இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தொழில்துறை ஒன்று நடக்கணும்னா கரண்ட் வேணும். கரண்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, எந்த ஒரு மிஷின் ஆன் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட்டை உற்பத்தி பண்ணணும். ஸோ கரண்ட்டுங்கிறது ஒரு மூலாதார பொருள். அப்புறம் நீங்க எந்த ஒரு மிஷினரி பண்ணணும்னாலும் உங்களுக்கு அயன் அண்ட் ஸ்டீல் தேவை, இரும்பு மற்றும் எஃகு தேவை. ஸோ அயன் அண்ட் ஸ்டீலை உருவாக்கினாதான் மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிஷினரியை உருவாகும். ஸோ அப்போ அயன் அண்ட் ஸ்டீலை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஹீமட்ரேட் எடுத்து அயன் அண்ட் ஸ்டீலை மாற்றி அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டு, அயன் அண்ட் ஸ்டீல், ஃபெர்டிலைசர், அலுமினியம், பாக்சைட், இந்த மாதிரியான அடிப்படை இண்டஸ்ட்ரீஸை ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்குறோம். ஸோ இது முடிவு பண்ணா இந்த அடிப்படை தொழிற்சாலைகள் வந்தாதான், இந்த மூலாதார பொருட்கள் உருவானாதான் மற்ற தொழிலே நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி மூலாதான பொருட்களை நம்ம உருவாக்குறோம். ஸோ அதான் ரெண்டாவது 5 இயர் பிளான். இதான் ஃபர்ஸ்ட் 2 5 இயர் பிளானோட எய்மா இருக்கு. மூணாவது 5 இயர் பிளான்ல ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது 5 இயர் பிளான் வந்து மஹல்னோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஹல்னோபிஸ்னா யாருன்னா இந்தியாவுடைய புள்ளியலின் தந்தை, இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான் வந்து மஹல்னோபிஸ். ஸோ அவரோட தலைமையில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அக்ரிகல்ச்சர். மூணாவது 5 இயர் பிளான்ல ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி 1966 வந்துருது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 5 இயர் பிளான்ஸ்ல நம்ம பிளான் பண்றோம். ஸோ இந்த ஸ்லைடு வந்து நம்ம நோட்ஸ் போட்டோன்னு எடுத்து பாருங்க. ஸோ என்டையர் 12 5 இயர் பிளானையும் ஒரே ஸ்லைடில் நம்ம காட்டிட்டோம். என்ன growth வந்து நம்ம பிளான் பண்ணால் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அந்த 5 இயர் பிளானோடைய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போட்டாச்சு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எடுத்து பாருங்கள்.